Students, now we are going to see about the 11th standard physics unit 3 laws of motion lesson. In this lesson we will learn about the topic from 3.3 to 3.3.3. Okay, and now let us see the applications of Newton's law. In this topic, first we will learn about what is free body diagram. Free body diagram is a simple tool to analyze the motion of the object using Newton's laws. Newton's laws யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன மாதிரியான மோஷன்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டில் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் எப்படி இருக்குது, அது என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது எப்படி ட்ரா பண்ணுறது, வாட் இஸ் த ரூல்ஸ், வாட் இஸ் த ஸ்டெப்ஸ் டு ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த ஃபாலோயிங் systematic steps are followed for developing the free body diagram. First one is identify the forces acting on the object. என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். தென் ரெப்ரசன்ட் த ஆப்ஜெக்ட் அஸ் அ பாயிண்ட். அந்த ஆப்ஜெக்ட் அது எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே, இப்போ ஒரு டேபிளில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த டேபிளை ட்ரா பண்ண தேவையில்லை. யூ ஜஸ்ட் ட்ரா த பாயிண்ட்டை வந்து நீ ட்ரா பண்ணால் போதும். அதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம மைண்டில் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ரெப்ரசன்ட் த ஆப்ஜெக்ட் அஸ் அ பாயிண்ட். Then draw the vectors representing the force acting on the object. அதாவது என்ன டைரக்ஷனில் போகுது, ஆரோ மார்க் என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். சரியா? when we draw the free body diagram for an object or a system, the forces exerted by the object should not be included in the free body diagram. அதனால் என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கிறது என்ன பண்ண தெரியாது, இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணதுங்கிறத மட்டும்தான் என்ன பண்ணணும், சொல்லணும். அதில் நம்ம அந்த எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணதுங்கிறதுனால அதனால் என்ன ஃபோர்ஸ் வந்து அதுலேருந்து உருவாகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ட்ரா பண்ண தேவையில்லை. ஓகே, அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, எ புக் ஆஃப் மாஸ் M is at rest on the table. First one is what are the forces acting on the book and what are the forces exerted by the book. What are the forces acting on the book and what are the forces exerted by the book, and draw the free body diagram of the book. நம்ம உங்களோட ஈஸியாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பிக்சரையும் தென் வாட் இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராமையும் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? அப்போ அந்த புக் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, தட் இஸ் நார்மல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணும்பொழுது அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புக்குங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் மேலே தான் என்ன ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ புக்கை வந்து ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட், அந்த பிளாக் கலர் டாட் வந்து புக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு கீழே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்கு மேலே தட் மீன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் இஸ் நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் அந்த புக் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல நிற்க முடியும். இதை வந்து நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸை பற்றி நம்ம அந்த இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். நார்மல் ஃபோர்ஸை பற்றி பார்த்தோம். தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸையும் பற்றி நம்ம பார்த்தோம். அப்போது ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இப்போ இந்த ஃபிகரில் நம்ம இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த புக்கோட அந்த லைன் லெங்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கு கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். அதோட லெங்க்த்தும் அண்ட் நார்மல் ஃபோர்ஸோட லெங்க்த்தும் ஏன்னா அது ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருள் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்க முடியும். ஓகேவா? அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும் போது இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும், மைண்டில் வச்சுட்டு வரையணும். ஓகேவா? Now let us see the solution of this question. There are two forces acting on the book. Gravitational force acting downwards on the book and normal force N exerted by the surface of the table and the book. It acts upwards as shown in figure. Okay, now let us see what are the forces acting on the book அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது according to the Newton's third law, there are two reaction forces exerted by the book. One is the book exerts equal and opposite forces on the earth which acts upwards. The book exerts force which is equal and opposite to normal force. Equal and opposite to normal force on the surface on the table.
அப்போ 2 ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அப்போ அதை வந்து நாங்கள் ட்ரா பண்ண தேவையில்லை. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், அதை மட்டுமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ தேர்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் இருக்குது, அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் அந்த பிக்சரில் நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக்குன்னு கேட்டிருக்காங்க. கிராவிடேஷனல் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அப்போர்ட் நார்மல் ஃபோர்ஸ். செகண்ட் கொஷின் என்னென்னா, வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த புக்கு. அந்த கொஷினுக்கு ஸ்லைட் இங்கே இல்லை, உங்களோட புக்கு வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, பேஜ் நம்பர் 115. ஓகே. அக்கார்டிங் டு த நியூட்டன்ஸ் தேர்ட் லா, there are two forces there are two reaction forces exerted by the book. அந்த புக்னால 2 reaction forces ஒன்று கிடைக்குது. ஒன்று the book exerts the equal and opposite force because by the Newton's third law பேஸ் பண்ணி அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. தென் புக் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு நார்மல் ஃபோர்ஸ். அதே நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஃபோர்ஸையும் எக்ஸர்ட் பண்ணியிருக்கு. அதனால அந்த புக் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோங்க, உங்கள் புக்கில் வந்து பார்த்துக்கோங்க. Now let us see the 3.3.2 particle moving in a inclined plane. ஒரு inclined plane சாய்தளத்தில், inclined அப்படின்னாவே சாய்தளம், inclined planeனாவே சாய்தளம். அந்த சாய்தளத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும், என்ன மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கொஷினில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகே. அதை இந்த புக்கில் நிறைய கொடுத்துருக்காங்க, நான் ஜஸ்ட் வந்து சிம்பிளாக எழுதியிருக்கேன். when an object of mass m slides on a frictionless surface அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸ் இன்க்ளைன் அட் an angle theta, ஒரு தீட்டா ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, எம்ங்கிற மாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்குது வந்துட்டுருக்கு. ஓகே, ஸ்லைட் ஆகிட்டுருக்கு. அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, ஆக்சலரேஷன், என்னென்ன ஃபோர்ஸ் வந்து அதோட மூமெண்ட்டை ஃபோர்ஸஸ் வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னா, ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ இந்த கொஷினில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி த ஃபோர்ஸஸ் ஆக்டிங், என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே mg தான். அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஓகே. இப்போது இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிகரை பாருங்கள், ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு அடுத்த ஃபிகரை பாருங்கள். ஒரு இன்க்ளைன் பிளேனில் எம்ங்கிற ஆப்ஜெக்ட் அது வந்து டாட்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இன்க்ளைன் பிளேனுக்கு எது எக்ஸ் ஆக்சஸ் எது ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறத நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ இன்க்ளைன் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி இன்க்ளைன் பிளேனுக்கு கீழே ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கையில mg அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம அதை வந்து அந்த mgயை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா mg sin θ அண்ட் mg cos θ அப்படிங்கிற 2 ஆங்கிள் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போது நார்மலுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா mg cos θ அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் தான். அப்போ 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். தட் இஸ் த கண்டிஷன். இப்போ ஒய் ஆக்சிஸ், அப்போ என்னும் mg cos θவும் ஒய் ஆக்சிஸில் இருக்குது அண்ட் mg sin θ வந்து என்னவா இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? இதில் வந்து mgங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த சொல்யூஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், mg cos θ mg sin θ மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். Now let us see the free body diagram. என்ன பண்ணியிருக்கோம், கண்டிஷன் என்ன, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது என்னவா எடுத்துக்கணும்னா பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ எம்ங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். அப்போது அது இன்க்ளைன் பிளேனில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் நான், அதுக்கு அந்த ஃபிகரை பேஸ் பண்ணி அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் கீழே அந்த டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு mg ஒன்று இருக்குது அண்ட் நார்மல் பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. சரி, ஓகே. இப்போ நார்மல்னால் அது பெர்பெண்டிகுலராக தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது இன்க்ளைன் பிளேனாக இருக்கிறதுனால இன்க்ளைன் பிளேனுக்கு நார்மலாக அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? இன்க்ளைன் பிளேனுக்கு நார்மலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோ. Now let us see the solutions of this question.
to find the acceleration of the object. Okay, in y axis இந்த ஃபிகரில் ஒய் ஆக்சஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒய் ஆக்சஸில் பார்த்துக்கோங்க. we know that f is equal to ma நியூட்டன் செகண்ட் லா தான் நமக்கு தெரியும். in y axis there is no motion. ஒய் ஆக்சஸில் என்ன ஆகாது அப்படின்னா எந்த ஒரு மோஷனும் நடக்காது. ஓகேவா, நீ ஒன்று மைண்டில் வச்சுக்கோ. நீங்கள் ஸ்லைடில் வந்து நீங்கள் ஸ்லைட் ஆகிட்டுருக்கீங்க. இந்த பார்க்கிலலாம் வந்து அந்த சர்க்கிள்லாம் நீங்கள் விளையாடுவீங்க இல்லையா, அப்போ வந்து உங்கள் பாடி உங்களோட இடுப்புக்கு மேலே இருக்கிற ஒரு பார்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஸ்லைட் ஆகாது. இடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த இதை மட்டும்தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். அப்போ இடுப்புக்கு மேலே இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், அந்த இடுப்புக்கு கீழே நம்ம ஸ்லைடிங்காக போகிறோம் இல்லையா, அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போது நாம் என்ன பண்ண மாட்டோம், நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் மூவ் ஆகும், நம்மளோட ஒய் ஆக்சிஸ் மூவ் ஆகாது. ஓகேவா, நம்ம கால் நீட்டி உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்மளோட இடுப்புலேருந்து கால் வரைக்கும் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், சாரி எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் நம்ம இடுப்புக்கு மேலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருந்தோம் அப்படின்னா தட் இஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பாடி நம்மளோட இடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த பாடி வந்து என்ன ஆக போகிறது இல்லைன்னா எந்த ஒரு மூமெண்ட்டுக்கும் எந்த ஒரு ஆக்சலரேட்டும் ஆகிறது இல்லை. நம்ம இடுப்புக்கு கீழே இருக்கிற பாடி மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சலரேட் ஆகி கீழே போகும். அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோ. ஏன்னா அதை ஞாபகம் வச்சு அதை வந்து மைண்டில் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு இதை பண்ண முடியும். ஸோ இன் ஒய் ஆக்சிஸ் தேர் இஸ் நோ மோஷன், ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்இயில் எஃப்க்கு பதிலாக என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா. மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஏன் போடுறோம் அப்படின்னா மைனஸ் ஒயில் இருக்குது ப்ளஸ் என்ஜே நார்மல் ஃபோர்ஸு இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏங்கிறது 0. ஸோ அது 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ எம்ஜி காஸ் தீட்டா ஜே ப்ளஸ் என்ஜே இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம அதை ஈக்குவலைஸ் பண்ணோம் அப்படின்னா என்ஜே இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா ஜே. ஸோ அது என்ன ஆகிடும், ரெண்டுமே ஜேங்கிறது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எம்ஜி காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவல். ஓகேவா, அடுத்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வரும். எக்ஸ் ஆக்சிஸ்னால் நம்ம இடுப்புக்கு கீழே இருக்கிற ஒரு அந்த பார்ட்டுக்கு வந்து வரும், அதோட மூவ்மெண்ட், அது எவ்வளோ ஆக்சலரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அண்ட் an object slides along the x direction, so the acceleration will occur. அப்போ ஆக்சலரேஷன் அந்த இடத்துல நடக்கும். from the Newton's second law f is equal to ma. f is equal to ma. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஃபோர்ஸ் வந்து இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா எம்ஜி சைன் தீட்டாங்கிற ஒரு ஃபோர்ஸ். அப்போ அந்த ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ எம்ஜி சைன் தீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா எதுக்காக நம்ம போடுறோம் ஐங்கிறத எக்ஸ் ஆக்சிஸ்னால, எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் ஐ. இதுவே மேலே பார்த்தீங்கன்னா ஜே போட்டிருக்கோம், அது வந்து ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டாருங்கிறதுனால ஜே போட்டிருக்கோம். ஓகேவா, அப்போ எம்ஜி சைன் தீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஐ கேப். அப்போது நம்ம அந்த எம் வந்து ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதையும் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் ஐ யூனிட் வெக்டார் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா. இப்போ நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆக்சலரேஷன் இஸ் வாட், ஜி சைன் தீட்டா. ஓகே, now let us see the speed of an object. Note that the acceleration depends on the angle of the inclination. And angle of the inclination, if theta is equal to 90 degree, the block will move vertically with acceleration a is equal to g. அப்போ தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா வேர்ட்டிக்கலாக என்ன ஆகும், மூவ் ஆகும். இப்போ a is equal to g இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it reaches the bottom. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே வரும்போது பாட்டம் ரீச் பண்ணும்போது வாட் இஸ் த ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் த ஃபிகர் the acceleration is constant throughout the motion. அந்த மேலேருந்து கீழே வர்ற வரைக்கும் அந்த ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ we know that v is equal to u square plus 2as. v square plus 2as v square is equal to u square plus 2as அந்த ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a is equal to g sin theta. இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் an ஆப்ஜெக்ட் அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இனிஷியல் ஸ்பீடுங்கிறது இல்லை. ஸோ u is equal to 0. இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே அந்த above ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா v square is equal to 2g sin theta into s. அப்போது v square is equal to 2sg sin theta. v வேணும்னு அப்படின்னா root of 2sg sin theta. ஓகே, அப்போ இந்த இன்க்ளைன்டு பிளேனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ளைன் பிளேனில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட ஆக்சலரேஷன் என்னன்னா g sin theta. அதோட ஸ்பீட் என்ன அப்படின்னா root of 2sg sin theta. Here s is the displacement, g is the gravitational force.
சைன் தீட்டா. தீட்டா வந்து எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் அது வந்து ஸ்லைட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்லைட் ஆகுறது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? Now let us see the 3.3.3. Two bodies in contact in horizontal surface. Two bodies in contact in horizontal surface. Consider the two blocks of masses m1 and m2. இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தெரியும் m1 and m2 என்ன கண்டிஷன் அப்படின்னா m1 greater than m2 இருக்கணும். ஓகேவா? m1 greater than m2. So we kept constant contact with each other on a smooth horizontal frictionless surface as shown in figure. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ், வெளியே எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு நீ கேல்குலேஷன் பண்ணாலும் இந்த லெசனை பொறுத்தளவுக்கு அந்த ஆக்சஸ் வந்து இம்பார்ட்டன்ட். பக்கத்தில் அந்த ஆக்சஸை ட்ரா பண்ணால் மட்டும் தான் உன்னால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அந்த யூனிட் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி நீ உன்னால் கேல்குலேஷன் வந்து போட முடியும். ஓகேவா? அப்போது பக்கத்தில் அந்த அந்த ஆக்சஸ் வந்து வரைஞ்சி வச்சுக்கணும். அப்போது எக்ஸ் ஆக்சஸ் எது எக்ஸ் ஆக்சஸ் எது ஒய் ஆக்சஸ்ங்க ரெப்ரசன்ட் பண்ணி நான் காட்டியிருக்கேன். ஸோ என்ன எஃப்ங்கிற ஃபோர்ஸ் நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இடையில் எம்முக்கும் m1க்கும் m2க்கும் இடையில் ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, F12 அண்ட் F21. F12க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா F2 F1 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ். F21னா என்னென்னா F1 மாஸ் ஆஃப் m1 ஆக்டிங் ஆன் த மாஸ் m2 அப்படின்னு அர்த்தம். ஓகே, F12க்கு என்ன அர்த்தம்னா மாஸ் m2 ஆக்டிங் ஆன் த மாஸ் m1. F21னா அந்த மாஸ் ஆஃப் த மாஸ் m1 ஆக்டிங் ஆன் த மாஸ் m2. ஓகேவா? பை த அப்ளிகேஷன் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் போத் த பிளாக்ஸ் ஆர் செட் இன் டு மோஷன். அப்போது அப்ளிகேஷன் நம்ம அதாவது எக்ஸ்ட்ராவாக எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு மாசஸும் மூவ் ஆகும். ஓகேவா? பிளாக்ஸ் ஆர் செட் இன் டு மோஷன் வித் ஆக்சலரேஷன் ஏயோட மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. சைமல்டேனியஸ்லி இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் த எஸ், எந்த பக்கம் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த பக்கம் என்ன நடக்கும், இந்த பிளாக்ஸ் ரெண்டு பிளாக்ஸுமே மூவ் ஆகும். ஓகே, ரெண்டு பிளாக்ஸுமே மூவ் ஆகும். ஓகே, டு ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரம் த ஃபிகர் m இஸ் ஈக்குவல் டு m1 + m2. ஃப்ரம் த ஃபிகர் m1 + m2. அது ஏன்னா எக்ஸ்ட்ரா எல்லா ஃபோர்ஸும் அந்த ரெண்டு மாஸுக்கும் தான் நீ கொடுக்க போகிற, தனியாக m1க்கும் நீ கொடுக்க போகிறதில்ல. இப்போ ரெண்டு மாஸும் வந்து பிளாக்ஸும் வந்து ஒன்றா இருக்குது அப்படின்னா நீ m1ல் அந்த ஃபோர்ஸை நீ கொடுத்த ஹோல் ஃபோர்ஸை கொடுத்தேன்னா ரெண்டுமே தான் ஆக்சலரேட் ஆகும். ஆக்சலரேட் மீன்ஸ் வாட்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். ஓகே, அப்போ டைமை பேஸ் பண்ணி ரெண்டுமே என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகும். அப்போ ஆக்சலரேட் ஆகும். அப்போது அந்த மாஸை வந்து ஹோல் மாஸாக நம்ம என்ன எடுத்துக்கணும், எம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா m1 + m2 அப்படிங்கிறத மைண்டில் கன்சிடர் பண்ணிக்கணும். ஃப்ரம் த நியூட்டன் செகண்ட் லா F is equal to ma. If we choose the motion of the two masses along the positive x axis, அப்போ F is equal to Fங்கிற ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் MAங்கிறது ஆக்சலரேட் ஆகும். தட் இஸ் த சொல்யூஷன். ஸோ MA இங்கே எம்ங்கிறது என்ன அப்படின்னா m1 + m2 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோ. அப்போ ஐ கேன்சல் ஆகிடும். F is equal to ma வந்துருச்சு அப்படின்னா அந்த எம்முக்கு பதிலாக m1 + m2 என்ன பண்ணிக்கலாம், நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா ஃபைனலாக நம்ம என்ன நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ A is equal to F/m1 + m2. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. அப்போ நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் வாட்? A is equal to F/m1 + m2. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸ், அப்போ ஒவ்வொரு பிளாக்ஸுக்கும் இடையில என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பிளாக் m1 on m2 is F21. F21 அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா F21 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பிளாக் m2 on m1 is F12 என்ன பண்ணியிருக்கோம், ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு F21 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு m1 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்போ அதை வச்சு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே இப்போ அதாவது இந்த ரெட் கலர் பாயிண்ட் வந்து அப்படின்னு என்னென்னா m1 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நான் நோட் பண்ணலை, உங்களோட புக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஃபிகரை பொறுத்தளவுக்கு இந்த மாஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா m1 அப்படிங்கிற மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ m1 மாஸுக்கு மேலே நார்மல் ஃபோர்ஸும் m1 மாஸுக்கு கீழே m1g அப்படிங்கிற டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே இந்த ரெண்டுங்கிறது கண்டிப்பாக அந்த நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது காமன். அப்போ எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது
பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா F12 அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ், ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் ஃபிகரில் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கீங்க, எங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராமில் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த டைரெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், F12ன்னு எழுதியிருக்கேன். தென் Fங்கிற ஹோல் ஃபோர்ஸ், இப்போ ரெண்டு அதுக்குமே நம்ம எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும், இந்த பக்கம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆக்சஸ் ட்ரா பண்ணணும். தென் அதோட என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸுங்கிறது ரஃபாக நீ ஒரு ஃபிகரைஸ்டு பண்ணி ஒரு ட்ரா பண்ணிக்கணும். தென் ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணணும். இது வந்து ஒரு என்னது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டரில் நீ ட்ரா பண்ணினா உனக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், கேல்குலேஷன்ஸ் போட்டுடலாம். தென் ஃப்ரம் த ஃபிகர் எஃப் என்ன மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் F12ங்கிற ஃபோர்ஸ் பேக்வேர்ட் அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனையும் ட்ரா பண்ணுறதுனால நம்ம மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகேவா, F12 அப்படிங்கிற அப்போ F1 I கேப் மைனஸ் F12 I கேப் இஸ் ஈக்குவல் டு M1A. அப்போது IA எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ F இஸ் ஈக்குவல் டு F12 இஸ் ஈக்குவல் டு M1A. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா F12 is equal to F minus M1A. அப்போ F12 is equal to F minus M1A. நீங்கள் ஏயோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஏ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். வாட் இஸ் தட், ஈக்குவேஷன் 1லேருந்து F by M1 plus M2. அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி we get F12 is equal to F into M2 divided by M1 plus M2. ஓகேவா, இப்போ ஆல்ரெடி F12னா என்னன்னா ஆப்போசிட் ஃபோர்ஸ். வெர்டிக்கல் அந்த வெக்டர் ரொட்டேஷனில் எழுதும்பொழுது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த F12 ஆக்டிங் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் அது மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ F12 வெக்டர் சிம்பிள் கொடுத்துட்டு மைனஸ் FM2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 I கேப் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஸோ வெக்டார் ரொட்டேஷனில் அது மைனஸ் சிம்பிள் வரும். ஒரு ஜஸ்ட் ஒரு மேக்னிடியூடாக ஒரு நம்பராக நீ எழுதுனேன் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன் ஓகே. இதை வந்து வெக்டார் ரொட்டேஷன் எழுதும்போது நீ மைனஸ் சிம்பிள் கண்டிப்பாக டைரக்ஷனை வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். ஏன்னா வெக்டார்னு சொன்னாவே அதை இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணும், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அந்த டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா மைனஸ் சிம்பிள் இம்பார்ட்டன்ட். தென் இப்போ வந்து ஃபஸ்ட்டு F12 அப்படிங்கிற ஃபோர்ஸ், த மாஸ் M1 M2 ஆக்டிங் ஆன M1 ஆக்டிங் ஆன மாஸ் M2 அப்படிங்கிற பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா F21ங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, F21 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது மாஸ் M2 ஆக்டிங் ஆன மாஸ் M1 அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து மாஸ் M1 வந்து M2 மேலே என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ ஃபோர்ஸ் எக்ஸிடட் பை த பிளாக் M2 ஆன் M1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கணும். எது எக்ஸ் ஆக்சிஸ் எது ஒய் ஆக்சிஸ்ன்னு ட்ரா பண்ணிக்கணும். தென் அந்த என்ன மாஸ் எடுத்துக்கிறோம், அதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, என்ன மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது ஜஸ்ட் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா F21 அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணும்போது N அப்படிங்கிற நார்மல் ஃபோர்ஸும் M2G அப்படிங்கிற டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணும். அண்ட் F21 அப்படிங்கிற ஒரு ஃபார்வர்ட் ஃபோர்ஸ், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. அப்போ 3 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃப்ரம் த ஃபிகர் வி நோ தட் F இஸ் ஈக்குவல் டு MA. அப்போ F21I இஸ் ஈக்குவல் டு M2A I கேப். அப்போ I கேன்சல் ஆகிடும். அப்போ F21 இஸ் ஈக்குவல் டு M2 இன்ட்டு A. இப்போ M2 இன்ட்டு ஏனா ஏயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி தெரியும். வி நோ தட் A இஸ் ஈக்குவல் டு F by M1 ப்ளஸ் M2. அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா F21 இஸ் ஈக்குவல் டு FM2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. இப்போ ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி வரும். இந்த above equation 2 and 3 confirms that the Newton's third law வந்து இது கன்ஃபர்ம் பண்ணுது. ஓகேவா, இப்போ நடத்தின இந்த 3 பாயிண்ட்டும் மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட்பா. ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன, அதோட சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான ஃபாலோ பண்ணணும். தென் இன்க்ளைன் பிளேனில் என்ன மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் 2 பிளாக்ஸ் கடையில் நடக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.